வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போரில் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்காக ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்களுக்கும் இஸ்ரேலிய தரப்பில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்ட் ஆகியோருக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விரும்புகிறது என்று அதன் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் காசா போரின் 227வது நாளான நேற்று திங்கட்கிழமை அறிவித்தார். எனது அலுவலகம் மிகவும் பொறுப்பானவர்களான நேத்தன்யாகு மற்றும் கலண்ட் ஆகிய இருவரையும் இணை குற்றவாளிகள் மற்றும் மேலதிகாரிகளாக குற்றம் சாட்ட முயல்கிறது என்று கான் கூறினார். ஹமாஸ் தலைவர்களான யாக்யா சின்வார், இஸ்மாயில் ஹானியே மற்றும் மொஹாமட் டைஃப் ஆகியோருக்கும் வாரண்ட்கள் கோரப்படும் என்று தெரிவித்த கான், காசாவில் மீதமுள்ள 128 பணைய கைதிகளை விடுவிக்க கோரினார். CNN தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அவரது வார்த்தைகள் கானின் அலுவலகம் அத்தகைய வாரண்ட்களை நாடுமா என்ற ஊகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதே நேரத்தில் இந்த நடவடிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயின் விசாரணைக்கு முன்பு நடக்கும் ஆய்வுக்குழு இன்னமும் அங்கீகரிக்க வேண்டும். இந்த அறிவிப்பு வழக்கத்திற்கு மாறானது. ஏனென்றால் இதுவரை காலமும் ICCயின் விசாரணைக்கு முன்பு நடக்கும் ஆய்வுக்குழு அனுமதித்த பின் மட்டுமே வாரண்ட்களின் வழங்கப்படுவது பகிரங்கப்படுத்தப்பட்டது. ICC கைது அச்சுறுத்தலை எதிர்கொண்ட முதல் இஸ்ரேலிய தலைவர் நேத்தன்யாகு. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், முன்னாள் சூடான் ஜனாதிபதி ஓமர் அல் பஷீர் மற்றும் முன்னாள் லிபிய ஜனாதிபதி கடாஃபி போன்ற உலக தலைவர்களின் சிறிய வரிசையில் அவர் இப்போது சேர வாய்ப்பு உள்ளது. ICCயை நிர்வகிக்கும் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் இஸ்ரேல் இல்லை. விசாரணைக்கு முன்பு நடக்கும் ஆய்வுக்குழு வாரண்ட்களை வழங்க ஒப்புக்கொண்டால் சட்ட செயல்முறை பல ஆண்டுகள் ஆகலாம். அதே நேரத்தில் ஹமாஸை அழிக்க காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவம் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச அழைப்புக்கு இந்த அறிவிப்பு வலுச்சேர்க்கிறது. கான் ஒரு ஜனநாயக நாட்டிற்கும் ஒரு இயக்கத்திற்கும் இடையே ஒரு தார்மீக சமத்துவத்தை கொண்டுள்ளது என்று இஸ்ரேல் குற்றம் சுமத்துகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய அரசின் சட்ட அமைப்பு உலகளவில் மதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் ஒரு நீதித்துறை இல்லாத அரசு அல்லாத இயக்கமாக உள்ளது. ஒரு ஜனநாயக அரசுக்கு எதிரான கைது வாரண்ட்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் எப்போதும் அவமானத்தை ஏற்படுத்தும் என்று நேத்தன்யாகு எச்சரித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, தலைமை வழக்குரைஞர் இஸ்ரேலின் தலைவர்களுக்கும் ஹமாஸின் உதவியாளர்களுக்கும் இடையில் ஒரு திரிக்கப்பட்ட மற்றும் தவறான தார்மீக சமத்துவத்தை உருவாக்கியுள்ளார். இது செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பின்னர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் மற்றும் கொல்லப்பட்ட அல் காய்தா தலைவரான ஒசாமா பின் லாடன் ஆகியோரையும் ஒரே தட்டில் வைப்பது போன்றது. எனக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக வழக்குரைஞரின் அபத்தமான குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலின் தற்காப்புக்கான அடிப்படை உரிமையை மறக்கும் முயற்சி. இது முற்றிலும் தோல்வியடையும் என்று நேத்தன்யாகு கூறினார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் ஒவ்வொரு ஜனநாயகத்தின் உரிமையினையும் இது குறைமதிக்கு உட்படுத்தும் என்றும் நேத்தன்யாகு எச்சரித்தார். கானின் செயல்களை ஜூதர்களுக்கு எதிரான கடந்த கால இரத்த அவதூறுகளுடன் அவர் ஒப்பிட்டார். உலகம் முழுவதும் பொங்கி எழும் ஜூத எதிர்ப்பு தீயின் மீது கான் பெட்ரோலை ஊற்றுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நேத்தன்யாகு மேலும் குறிப்பிட்ட போது, இந்த தீக்குளிக்கும் முடிவின் மூலம் திரு கான் நவீன காலத்தில் பெரும் எதிர்ப்பாளர்களிடையே தனது இடத்தை பிடித்துள்ளார். ஜூத மக்களின் மிக அடிப்படை உரிமைகளை மறுத்து வரலாற்றில் மிக மோசமான குற்றத்தை செய்ய நாஜிகளுக்கு உதவிய சட்டங்களை நிலைநிறுத்தி தங்கள் மேலங்கிகளை அணிந்த பிரபலமற்ற ஜெர்மன் நீதிபதிகளுடன் அவர் இப்போது நிற்கிறார் என்று கூறினார். அதே நேரத்தில் கான் சட்டத்தின் கீழ் சமத்துவத்தை நிலைநாட்டுவது மிகவும் முக்கியமானது என்று கூறினார். சட்டத்தை சமமாக பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் அதன் சரிவுகளை சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்றும் கான் விளக்கினார். கைது வாரண்ட்கள் வழங்கப்பட்டால் நேத்தன்யாகு மற்றும் கலண்ட் ஆகியோர் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள். முதலாவது, பொதுமக்களை பட்டினியால் கொள்ளும் ஒரு போர் முறையை கையாள்வது. இரண்டாவது, வேண்டுமென்றே பெரும் துன்பம் அல்லது உடல் அல்லது ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தல். மூன்றாவது, வேண்டுமென்றே கொலை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள் என்று கான் கூறினார். இந்த குற்றங்கள் எங்கள் மதிப்பீட்டில் இன்று வரை தொடர்கின்றன என்றும் கான் விளக்கினார். காசாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு இன்றியமையாத பொருட்களை இஸ்ரேல் வேண்டுமென்றே பறித்துள்ளது என்று கான் கூறினார். அதை விளக்கிய அவர், போரின் தொடக்கத்தில் இஸ்ரேல் காசாவுக்கான 3 எல்லைக்கடவைகளை மூடியது. எகிப்தில் இருந்து ரஃபா பாதை மற்றும் ஹெரோம் ஷலோம் எரேஸில் உள்ள 2 இஸ்ரேலிய நில எல்லைக்கடவைகள் நீண்ட காலத்திற்கு இஸ்ரேல் மூடி வைத்தது. எல்லைக்கடவைகள் மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் தன்னிச்சையாக உணவு மற்றும் மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாடுகளின்றி போவதை தடை செய்தது. நீர் மற்றும் மின்சார விநியோகங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இன்று வரை பிரச்சனைகள் உள்ளன. பட்டினியால் வாடுவதை போர் முறையாகவும் காசா பொதுமக்களுக்கு எதிரான பிற வன்முறை செயல்களாகவும் பயன்படுத்துவதற்கான பொதுவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த செயல்கள் செய்யப்பட்டதாக எனது அலுவலகம் சமர்ப்பிக்கிறது என்று கான் தெரிவித்தார்.
ஹமாஸை அழிக்கும் இஸ்ரேலின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகவும் பணிய கைதிகளை விடுவிக்க குழுவுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட காசாவின் பொதுமக்களை கூட்டாக தண்டிக்கவும் இது மேற்கொள்ளப்பட்டதாக கான் கூறினார். பாலஸ்தீனியர்களின் துன்பம் ஆழமானது, அதில் ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழப்பு, ஆழ்ந்த துன்பம் மற்றும் குழந்தைகள், பிற குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பாலஸ்தீனிய மக்களிடையே அதிகரித்து வரும் இறப்புகள் ஆகியவை அடங்கும் என்றும் விளக்கினார். அக்டோபர் 7ஆம் தேதி யூத அரசின் தெற்கு எல்லையில் படையெடுத்து 1200 பேரை கொன்று 252 பேரை பணிய கைதிகளாக கைப்பற்றிய ஹமாஸுக்கு எதிரான போரின் 7வது மாதத்தில் இஸ்ரேல் இருக்கும் நிலையில் கானின் அறிக்கை வந்துள்ளது. 35,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் மோதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் வலியுறுத்தியுள்ள நிலையில் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் சில நாடுகள் ஏற்கனவே ஒரு போர்க்குற்றமாக பார்த்தன. அந்த இறப்புகளில் 25,000க்கும் அருகில் சரிபார்க்கப்பட்டது. காசாவில் சுமார் 14,000 பாலஸ்தீனிய துருப்புக்கள் கொண்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் பட்டினி நிலைமை ஏற்படலாம் என்று எச்சரித்துள்ளது. காசாவில் பஞ்சம் இல்லை என்பதை வலியுறுத்திய இஸ்ரேல் தனது நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின் எல்லைகளுக்குள் உள்ளது என்று வாதிட்டது. காசாவுக்குள் பொருட்களை நுழைய அனுமதித்ததாகவும் ஆனால் அவற்றை ஹமாஸ் திருடியதாகவும் கூறியுள்ள இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை அவற்றை முறையாக விநியோகிக்க தவறியதாகவும் குற்றம் சுமத்தியது. அனைத்து நாடுகளைப் போலவே இஸ்ரேலுக்கும் தனது மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க உரிமை உண்டு என்று கான் கூறினார். அதே நேரத்தில் அந்த உரிமை இஸ்ரேலை சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு இணங்க வேண்டிய அதன் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்காது. இராணுவ இலக்குகள் இருந்த போதிலும் காசாவில் அவற்றை அடைய இஸ்ரேல் தேர்ந்தெடுத்த வழிமுறைகள் குற்றம் என்று அவர் கூறினார். அதாவது வேண்டுமென்றே மரணம், பட்டினி, பெரும் துன்பம் மற்றும் பொதுமக்களின் உடல் அல்லது ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவது சட்டமீறல் என்றார் அவர். கடந்த ஆண்டு முதல் கான் கூறிய போது மனிதாபிமான உதவி பிரச்சனையை இன்னமும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு அவரது அலுவலகம் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. போரின் ஒரு முறையாக பட்டினி கிடப்பது ரோம் சட்டத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டார். கான் ஹமாஸை விட்டுவிடவில்லை. அவர்களின் தலைவர்களான சின்வார், ஹனியே மற்றும் டெய்ஃப் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றவாளிகள் என்பதையும் தெரிவித்தார். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு சின்வார், டெய்வ் மற்றும் ஹனியே ஆகியோர் கிரிமினல் பொறுப்பு என்று நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக எனது அலுவலகம் மனு சமர்ப்பிக்கிறது என்றார். இந்த நபர்கள் 7 அக்டோபர் 2023ஆம் தேதி திட்டமிட்ட குற்றங்களை தூண்டினர் என்பது எனது அலுவலகத்தின் கோணம். மேலும் அவர்கள் கடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே பணிய கைதிகளை தனிப்பட்ட முறையில் பார்வையிட்டது உட்பட அவர்களது சொந்த நடவடிக்கைகள் மூலம் அந்த குற்றங்களுக்கான பொறுப்பை ஒப்புக்கொண்டதாக கான் கூறினார். அவர்களின் உத்தரவுகள் இல்லாமல் இந்த குற்றங்களை செய்திருக்க முடியாது என்பதை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த செயல்கள் பொறுப்பு கூறலை கோருகின்றன என்று அவர் கூறினார். ஹமாஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அழித்தொழிப்பு, கொலை, பணிய கைதிகள் சித்திரவதை, கொடூரமாக நடத்துதல், தனிப்பட்ட கண்ணியத்தின் மீதான சீற்றம் மற்றும் பிற மனிதாபிமானமற்ற செயல்கள் ஆகியவை அடங்கும் என்றும் கான் விளக்கினார். பணிய கைதிகள் மனிதாபிமானமற்ற சூழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறது என்றும் கான் கூறினார். இஸ்ரேலில் இருந்து கைப்பற்றப்பட்ட அனைத்து பணிய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் பாதுகாப்பாக அவர்களது குடும்பங்களுக்கு திரும்பவும் கான் தனது அழைப்பு மீண்டும் தெரிவித்தார். இந்த வாரண்ட்களை நாடுவதன் மூலம் சர்வதேச சட்டமும் ஆயுத மோதல் சட்டங்களும் அனைவருக்கும் பொருந்தும் என்பதை மீண்டும் ஒருமுறை அடிக்கோடிட்டு காட்டுகிறோம் என்றும் கான் கூறினார். எந்த ஒரு தனிநபரோ, தளபதியோ, சிவிலியன் தலைவரோ யாரும் தண்டனையின்றி செயல்பட முடியாது. எல்லா மனிதர்களின் உயிருக்கும் சமமான மதிப்பு உண்டு என்பதை இப்படித்தான் நிரூபிப்போம் என்றார் கான். பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட மனிதர்களின் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வேண்டுமென்றே பறிப்பதை எதுவும் நியாயப்படுத்த முடியாது. இஸ்ரேலை இலக்கு வைத்து ஒரு கருத்தில் தெரிவித்தார். பின்னர் ஹமாஸை தாக்கும் போது பணிய கைதிகள் அல்லது பொதுமக்களை குறிவைப்பதை எதுவும் நியாயப்படுத்த முடியாது என்றார். இந்த நீதிமன்றத்தின் அதிகாரிகளை தடுக்கும், அச்சுறுத்தும் அல்லது முறையற்ற முறையில் செல்வாக்கு செலுத்தும் அனைத்து முயற்சிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதுபோன்ற நடத்தை தொடர்ந்தால் ரோம் சட்டத்தின் 70வது பிரிவின்படி செயல்பட எனது அலுவலகம் தயங்காது என்றும் எச்சரித்தார். அவரது இந்த நடவடிக்கை என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்தால் தான் பார்க்க முடியும்.